அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலான டாபிக். $1,000,000 பணம் உங்களிடம் வந்தடைய போகிறது. இந்த தலைப்பு கேட்கும்போது இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. இதுக்கும் மேலே ஒரு இலக்கு உங்களுக்கு இருக்குன்னா அந்த இலக்கையும் அடைய முடியும். ஏன் 1,000,000 அப்படின்னா இந்த உலகத்திலே 1.5% மக்கள் மட்டும்தான் அந்த மில்லியனர் அப்படின்ற அந்த கேட்டகரியில் இருக்காங்க. மீதி 98.5% பேர் இல்லை அப்படின்னா அந்த நம்பிக்கை அவங்க விதைக்கலை, அதுக்கான முயற்சி எடுக்கலைன்றது தான் உண்மை. எல்லோரும் தான் முயற்சி பண்ணுறோம், எல்லோரும் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், உழைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அந்த பணம் யார்கிட்ட வரணும்னு விதி இருக்கோ அவங்கள்ட்ட தான் வரும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு வரப்போகுது, இல்லைனா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்க மாட்டீங்க இந்த நிமிஷம். ஏன்னா அந்த எனர்ஜி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு விஷயங்களை பார்க்க வைக்கும், பார்த்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண வைக்கும், அதுக்கான எஃபோர்ட் போட வச்சு அந்த ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியும். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் ஒரு வாய்ப்பாக உங்கள்கிட்ட வந்திருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் எந்த அளவுக்கு முழு மனதோட நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அந்த பணம் சம்மந்தமான வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தை தான் நம்மக்கிட்ட வரும். அந்த வார்த்தைகளில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குதோ அந்த அளவுக்கு பணம் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பணத்தை பற்றி எப்போல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ, இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளே போகாமல் இருக்குன்ற ஃபீல்குள்ளே இருக்கும்போது அந்த பணம் உங்கள்கிட்ட வந்துடும். அதேமாதிரி உங்களுடைய இலக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஒரு நம்பர். அந்த நம்பர் நான் உதாரணமாக $1,000,000 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த $1,000,000 அப்படின்றது இந்தியா மதிப்புக்கு 8,40,00,000 கிட்டத்தட்ட. அந்த 8,40,00,000 நான் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது இலக்கு உங்களுக்கு இந்த 6 மாதத்தில் அடையணும் அல்லது 2 வருஷத்தில் அடையணும் அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இந்த டைமுக்குள்ளே நான் இந்த இலக்கை அடைவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த டைம் பீரியட் ரொம்ப கம்மியாக கூட வைங்க. அதுக்குன்னு 1 மாதம் வேணாம், மினிமம் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம். இந்த நம்பர்ஸை இலக்காக வைக்கும்போது அந்த நம்பர்ஸை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சமும் நீங்கள் நம்பக்கூடிய இறைவனும் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார், உங்களுக்கு சரியான பாதைக்குள்ளே கொண்டு போவார். ஏன்னா தெய்வ நம்பிக்கை, இந்த இறை சார்ந்த நம்பிக்கை ஒன்று இருக்கும்போது அந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு சரியான பாதைக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த இலக்கை அடையிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது முருகப்பெருமானாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், உங்களுடைய பிடிச்ச தெய்வங்கள் வாராகியம்மனாக இருக்கலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானிக்கும் போது அந்த இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ பணம் உங்களிடம் வருன்ற நம்பிக்கையை முதலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக விதைக்கணும். 2வது அதை ரொம்ப ஆழமாக நம்பணும். பிலீவ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்பிக்கைன்றது ஸ்ட்ராங்காக விதைச்சிட்றோம். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் முடியுமா, அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் முடியுமா, ஏற்கனவே நமக்கு இவ்வளோ தொந்தரவு இருக்குது, இதெல்லாம் எப்படி இந்த டைம் பீரியடில் எப்படி முடியும், நம்ம இவ்வளோ கடன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் எண்ணத்தை விதைக்கும் போது இன்னும் அது தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது இன்னும் நீங்கள் 6 மாதத்தில் அடையணும், 1 வருஷத்தில் அடையணுன்ற இலக்கு 10 வருஷத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ அந்த டவுட் உங்களுக்குள்ளே வரவே கூடாது. எதனால் டவுட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக ஏதாவது தனிமையில் இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது இந்த எண்ணம் வரும். அப்போ ஒரு நிமிஷம் கூட நீங்கள் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் இன்னும் டைம் எடுத்து ஏதாவது மற்றவங்க செய்ய வேண்டியதை கூட நீங்கள் செய்யுங்க. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இருக்கிற வேலையை முடிச்சுட்டிங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்றீங்க. அந்த ரெஸ்ட் விட்ற டைமில் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை துரத்தி விட்டுட்டு உடனே நீங்கள் ஒர்க்கில் கவனம் செலுத்திட்டிங்கன்னா அந்த எண்ணம் வராது. அப்போ இந்த இலக்கு அடையிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ஏற்படாது. அப்போ தொடர்ச்சியாக டவுட் வரும்போதெல்லாம் அந்த டவுட்டை துரத்தி விட்டுட்டு திருப்பி வேலையில் கவனம் செலுத்தி செயல்பட தொடங்கிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போல்லாம் உங்கள் நண்பர்கள்கிட்டயோ உங்கள் உறவுகள்கிட்டயோ நீங்கள் பேசும்போது பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க. அதாவது நடந்து முடிஞ்சிருச்சு. அது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து இழந்திருக்கலாம், ஏமாந்துருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் எல்லோருக்கும் நடந்திருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை திரும்ப நீங்கள் பேசாதீங்க. பாஸ்ட்டை பற்றி எந்த சூழ்நிலையும், அதாவது பணம் கேட்குறதுக்காக கூட பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க. அது பாஸ்ட்டை பற்றி நான் சொன்னால் தான் எனக்கு அவங்க அனுதாபப்பட்டு எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சொல்லும்போது திரும்ப அந்த கடினமான சூழலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வர வேண்டிய பணம் கூட வராது.
அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பணமும் வாங்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது வர வேண்டிய பணம் வராமல் போகும். திரும்பியும் வந்து நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கோ இல்லை சிக்கல் இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேச 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 அது சம்மந்தமான விஷயம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு 3 மாதத்தில் வர வேண்டிய பணம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அதை பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் 3 மாதன்றது அப்படியே 3 வருஷத்துக்கு கொண்டு போயிடும். சொல்லும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாருங்க. உண்மையிலே எந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோமோ அந்த விஷயம் தாமதப்படுத்தும். அதனால் வந்து எந்த சூழ்நிலையும் பாஸ்ட்டில் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஏமாந்துட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க. இழந்துட்டேன் தொழிலில் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஓகேங்களா? இழந்துட்டேன் அதுமாரி இந்த இதில் இவருக்கு சப்போர்ட் எந்த விஷயத்தையும் திரும்ப அந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு மேலும் மேலும் அது தாமதப்படுத்தி எதிர்மறையான வலைக்குள்ளே உங்களை கொண்டு சென்று விடும். அந்த எதிர்மறை வலையில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இலக்குகள், ஒரு ட்ரீம் இருக்கும், வீடு, காரு, ஒரு பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நிறைய வழிகள், வாய்ப்புகள், அந்த வழியெல்லாம் நீங்களே தடை ஏற்படுத்திக்கிற மாதிரி ஏற்பட்டுடும். அதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பாஸ்ட்டில் நடந்த எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பேசாமல் கம்முன்னு அமைதியாக இருங்க. பாஸ்ட்டை எடுத்திங்கன்னா 5 மாதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் 5 வருஷத்துக்கு கொண்டு போயிடும். அதாவது நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்கன்னா அந்த தொழிலை நீங்களே எடுத்து தடையை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த தொழிலில் பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கொடுக்குறாரு. நீங்கள் இழந்தது 50 லட்சமாக இருக்கலாம், 5 கோடி ரூபா உங்களுக்கு கொடுக்கலான்னு இருப்பார். ஆனால் அந்த 5 கோடி வரத்தை தடுக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. பாஸ்ட் கதையை பற்றி பேசி அதிலே நேரத்தை செலவிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே கவனம் செலுத்தும் போது அந்த விஷயம் தான் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே போகாதீங்க. முடிஞ்சதாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே ஏற்றமாகவே இருக்கணும். அப்போ பாஸ்ட்டை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி பேசுங்க. நான் நல்லா இருப்பேன், எனக்கு பணம் வந்துட்டு தான் இருக்கும், வரப்போகுது, நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களை ஃபீல் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு இன்னும் ஏற்றத்தை கொடுக்கும். வாய்ப்புகள் வந்து இங்கே ஏராளமாக இருக்குன்றது மீன் பிஸ்னஸ் சம்பாதிக்கிறதுக்கான வழி வாய்ப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் உங்களுக்குன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற விஷயத்தை தேடும்போது அதில் பணம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வழிகள் உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், காமிச்சிட்டே இருக்கும். அந்த வழியில் போனீங்கனாலே நீங்கள் வெற்றி அடைந்துடலாம். அதனால் வந்து இழந்த பணமோ வாய்ப்புகளோ 5 வருஷம் போயிடுச்சு, 10 வருஷம் போயிடுச்சுன்னு முடிஞ்சு போன விஷயத்தில் கவனமே செலுத்தாமல் ஏராளமான வாய்ப்பை நான் இனிமேல் பயன்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வாய்ப்பு வந்து ஏதோ 2 வாய்ப்பு 3 வாய்ப்பு தான் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது, கொட்டி கிடக்குது. அதில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வாய்ப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான பாதைக்குள்ளே நீங்கள் போகணுன்னு தான் கடவுள் இந்த வீடியோ காமிச்சிட்ருக்காரு. ஸோ இது வந்து என்னுடைய வீடியோ நீங்கள் கேட்கணும் பார்க்கணுன்ற எண்ணத்துக்காக சொல்ல, உண்மை இதுதான். ஸோ இந்தமாரி வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவீங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு நீங்களே போக போகிறீங்க. அது வருஷ கணக்கில் எடுக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும்னு நீங்கள் ஒரு டார்கெட் பண்ணியிருப்பீங்க. நீங்களே தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க மைண்டில், எவ்வளோ நாள் ஆகணும். அது 6 மாதத்துலேயும் நடக்கும், 1 வருஷத்துலேயும் நடக்கும். ரொம்ப குயிக்காக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை இறைவன் உங்களுக்கு ஒன்றொன்றாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். ரொம்ப முக்கியமாக பாஸ்ட்டுக்குள்ளே போகாதீங்க. ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. இனி எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்க போகுது. நிச்சயம் நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே நடக்க போகுது. நல்ல மனிதர்களை பார்க்க போகிறீங்க. நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திட்டு அதை பயன்படுத்தி மேலோங்கி செல்ல போகிறீங்க. எல்லாமே வெற்றி தான் இனி உங்கள் வாழ்க்கையில். முழு நம்பிக்கையோடு உங்கள் நாட்களை தொடங்குங்கள். வாய்ப்புகளை பொறுத்தவரை தேடுங்கள். தேட கிடைத்து கொண்டே இருக்கும். மிக விரைவில் உங்கள் கனவு, ஒரு உதாரணமாக தான் நான் $1 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த $1 மில்லியன் பணத்தை நீங்கள் நிச்சயம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் பிரபஞ்சம் ஏராளமாக உங்களுக்கு கொடுக்க போகிறது. இனிமேல் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இனிமேல் பாஸ்ட்டுக்குள்ளே பார்க்கக்கூடாது, பாஸ்ட்டை பற்றி பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் டவுட் வந்தாலும் உடனே வேலையை தொடங்கிடணும். யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிடணும். ஏதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அந்த டவுட்டுக்குள்ளே போயிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு நெகட்டிவான எனர்ஜியை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல்
நிச்சயம் நான் நினச்சது நடக்க போகுது, எனக்கு கிடைக்க போகுது, இந்த பிரபஞ்சம் சரியான பாதைக்கு என்னை கொண்டு போயிட்டுருக்கு, நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தை, நல்லது தான் நடக்கும் இனிமேல் வாழ்க்கையில் அப்படின்னு கமெண்டில் ஸ்ட்ராங்காக கமெண்டில் தெரிவிங்க. மிக விரைவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது, நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.